ஹலோ, குட் ஈவினிங். என்னோட லாஸ்ட் வீடியோ பார்த்துட்டு என்னோட ஒரு ஃப்ரெண்டு கால் பண்ணிவிட்டு ஏண்டி இப்படி தமிழ் பேசுகிற அப்படின்னு கேட்டிருந்தா. நானும் பார்த்தேன், 2-3 வீடியோ பார்த்தேன். எதுக்கு தான் நானும் இவ்வளோ வந்துட்டு யூஸ் பண்ணுறேன்னு எனக்கே தெரில. ஒரு வேர்ட்ஸ்க்கு நடுவில் அது நான் வந்துட்டு போடுறேன். எதுக்காக போடுறேன்னு கூட எனக்கு தெரியல. உருப்படியாக தெரிஞ்ச ஒரு லாங்குவேஜ்னு சொன்னால் தமிழ் தான். அதே வந்துட்டு இப்போது அதுவும் அவுட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு என்கிட்டேருந்து. பட் இன்றைக்கி நான் கொஞ்சம் கிளியராக பேசுகிறதுக்காக ட்ரை பண்ணுறேன். ஓகே, நான் லாஸ்ட்டு ப்ரெக்னென்சி வீடியோவில் என்னோடய ஹெல்த் கண்டிஷன், நான் என்னென்னலாம் என்ஜாய் பண்ணேன், எப்படியெல்லாம் வந்துட்டு என்னோடய டெலிவரி டைமில் எப்படிலாம் இருந்தேன், என்னென்னலாம் சஃபர் பண்ணேன், அதை பற்றிலாம் உங்ககிட்ட நான் சொல்லியிருந்தேன். ஸோ ப்ரெக்னென்சி டைமில் நம்ம என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும், என்னென்னலாம் பண்ணக்கூடாத விஷயம், அதை பற்றி இன்றைக்கி உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம ப்ரெக்னென்சி டெஸ்ட் எடுத்துட்டோம். அதுக்கப்புறமேட்டு இருக்கிற ஸ்கேனிங் எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ப்ராப்பராக எடுக்கணும். ஒரு ஸ்கேன் கூட மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம ப்ரெக்னென்சி டெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் 45 டேஸில் ஹார்ட் பீட்டோட வந்துட்டு ஸ்கேன் எடுக்க சொல்லுவாங்க. அண்ட் தென் உங்களுக்கு 3rd மந்தில் அப்நார்மாலிட்டிஸ் வந்துட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக டெஸ்ட் இருக்கும். அது மஸ்ட்டாக எடுக்கணும். அண்ட் 5th மந்தில் அனாமலி ஸ்கேனிங் எடுப்பாங்க. அண்ட் தென் 7th மந்த் லாஸ்ட்டில் வந்துட்டு உங்களோட பேபியோட வெயிட்டு, உங்களோட பேபி ஃபுல் க்ரோத் ஓட ஸ்கேன் எடுப்பாங்க. தென் 8 மந்த் 9 மந்தில் டாக்டர் சொல்லுவாங்க, உங்களோட பேபியோட வெயிட் எல்லாமே பார்த்துட்டு சொல்லுவாங்க. அதை வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு ஸ்கேன் எடுங்க. நார்மலி 9th மந்தில் ஒரு 2-3 ஸ்கேன்ஸ் எக்ஸ்ட்ரா நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும் பெர் மந்த்லே. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்புறம் நிறைய தண்ணி குடிக்கணும். அண்ட் தென் நம்ம 3rd மந்த்துக்கு அப்புறமேட்டு டாக்டர் சொல்லுவாங்க மெடிசன்ஸ், அதாவது கால்சியம், அயன், ஃபோலிக் ஆசிட் அந்த டைமில் கொடுப்பாங்களான்னு எனக்கு ஞாபகம் இல்லை சரியா. பட் கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஒரு 3 மந்த்ஸ்க்கு நீங்கள் ஃபோலிக் ஆசிட் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இருக்கிற டேப்லெட்ஸ் சொன்னால் கால்சியம் அண்ட் அயன். கண்டிப்பாக அது ஒரு நாள் கூடி ஸ்கிப் பண்ணாமல் வந்துட்டு அதை எடுங்க, மஸ்ட்டாக எடுங்க. ஒரு நாளைக்கும் கூடி அயன் டேப்லெட் எடுக்காமல் இருக்காதீங்க. டேப்லெட் மஸ்ட்டாக வந்துட்டு சாப்பிடுங்க. இல்லைன்னா நல்ல ஹெல்த்தியான ஃபுட்லாம் எடுத்துக்கோங்க. லைட்டாக எக்ஸசைஸ் பண்ணுங்கள். அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு டெலிவரிக்கு வந்துட்டு நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹாப்பியாக இருங்க. மேக்ஸிமம் நிறைய பேர்த்துக்கிட்ட பேசுங்க, சந்தோஷமாக இருங்க. எங்கேயாச்சும் வந்துட்டு வெளியில் சும்மா வாக் போயிட்டு வாங்க. ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் தென் நமக்கு ஒரு 5th மந்த்துக்கு அப்புறமேட்டு பேபி வந்துட்டு கிக் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். மூமெண்ட்ஸ்லாம் நல்லா அழகாக நம்மளுக்கு ஃபீல் ஆகும். அப்போது ஒரு மதர் அண்ட் சைல்டோட ஒரு பாண்ட் வந்துட்டு க்ரியேட் ஆகும் அந்த ஒரு மூமெண்ட்ஸ் டைமில். ஹர்ஷு வந்துட்டு எனக்கு வந்துட்டு 5th மந்த் வரைக்கும் எனக்கு நான் சொன்னேன்ல, எனக்கு கன்சீவ் ஆகிடுக்கேன். பட் எனக்கு அதுக்கான எந்த ஒரு சிம்டம்ஸும் எதுவுமே தெரில. வயிறு இப்படி பெருசாக இருக்குது. பட் எனக்கு என்ன சொல்கிறது, அதுக்குள்ளார பேபி இருக்கிற மாதிரியோ எனக்கு எந்த ஒரு டிஃபிகல்ட்டியுமே வந்துட்டு என் பேபி எனக்கு தரவே இல்லை. என்னோட 2 குழந்தைங்களும் ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் என் குழந்தைங்கள ஒன்றும் சொல்ல மாட்டேன். ஆனால் 5th மந்த்துக்கு அப்புறமேட்டு தான் ஹர்ஷு வந்துட்டு மூமெண்ட் ஸ்டார்ட் பண்ணான். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவள் மெயினாக மூமெண்ட் பண்ணுற டைம் எப்படின்னு சொன்னால், நான் குக் பண்ணும் போது அந்த ஒரு ஸ்மெல் வரும்ல, அந்த ஸ்மெல் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த டைமில் நல்ல மூமெண்ட் பண்ணுவாள். அதே மாதிரி நான் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமேட்டு நல்ல ஆக்டிவாக இருப்பாள். நைட் டைம் வந்துட்டு தெரியாமல் லைட்டாக இப்படி சாஞ்சு படுத்துட்டேன்னா நல்லா கிக் பண்ணுவாள். அவளுக்கு அந்த பொசிஷன் வந்துட்டு கம்ஃபர்ட் கிடையாது. அதனால் வந்துட்டு என்னை நல்லா கிக் பண்ணுவாள். அப்போ நான் எந்திரிச்சிட்டு ஐயோ சாரின்னு சொல்லிட்டு அந்த சைடு திரும்பி படுத்துப்பேன். அந்த மாதிரிலாம் வந்துட்டு ஹர்ஷு ரொம்ப வந்துட்டு பயங்கர ஆக்டிவாக இருந்தாள். ஒரு 7 மந்த்ஸ்க்கு அப்புறமேட்டு நல்ல மூமெண்ட்ஸாக இருந்துச்சு ஹர்ஷுக்கு. அப்புறம் எனக்கு எல்லா எக்ஸசைஸும் எனக்கு பண்ண முடிஞ்சு. கொஞ்சம் வந்துட்டு எக்ஸசைஸ், வாக்கிங் இதெல்லாம் நீங்கள் போங்க. உங்களுக்கு கண்டிப்பாக நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த கஞ்சி தண்ணி வந்துட்டு குடிக்கலாம்னு சொல்லுவாங்க. 7 மந்த்ஸ் 8 மந்த்ஸ் 9 மந்த்ஸ் அந்த லாஸ்ட்டு 2 மந்த்ஸில் வந்துட்டு கஞ்சி தண்ணி நிறைய குடிங்க. அவங்களோட பேபி வந்துட்டு வெயிட் கெயின் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேபி வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொன்னால் கஞ்சி தண்ணி குடிங்க. சாதம்
வச்சுட்டு அந்த வடிகட்டின தண்ணி இருக்குல்ல அதை குடிங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும். பேபி வெயிட்டுக்கு வந்துட்டு நல்லது. உங்களோட பேபிக்கு நல்ல ஹேர் க்ரோத் ஆகும். அப்புறம் வந்துட்டு ஸ்கின் க்ளோவாகும் பேபிக்கு, உங்களுக்கும் சேர்த்து. ஸோ இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப நல்லது. எனக்கு தெரிஞ்ச விஷயம் வந்துட்டு உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். பண்ணக்கூடாத விஷயம், ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், என்னோடய செகண்ட் கன்சீவில் நான் நிறைய பண்ணியிருக்கேன். ஸோ அதை உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். பர்சனல் லைஃப்பில் எனக்கு நிறைய ப்ராப்ளம் இருந்துச்சு என்னோடய செகண்ட் கன்சீவ் டைமில். ஃபஸ்ட்டு 3 months வரைக்கும் எனக்கு பெரிய பிரச்சனைலாம் இல்லை. அதுக்கப்புறமேட்டு எனக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நான் ஃபஸ்ட்டு பேபியோடது சொன்னேன்ல, செகண்ட் பேபியோடது சொல்கிறேன். அது பேபி ஆகணும் அப்படியா இப்படியா எந்த பிளானிங்குமே இல்லை. சடனாக நான் ப்ரெக்னென்ட் ஆனது தான் என்னோடய செகண்ட் சைல்டை. அண்ட் தென் நான் கன்சீவ் ஆனேன்னு எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் தெரிஞ்சிருச்சு. பட் நாங்கள் ஒரு 45 days வந்துட்டு ஹார்ட் பீட்டோட ஸ்கேனிங் முடிச்சதுக்கப்புறமேட்டு எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலை. எனக்கு தெரிஞ்சிருச்சு எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் நான் கன்சீவாக இருக்கேன்னு. ஒரு 2 daysக்கு அப்புறம் எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி May 17th. அந்த டைமில் என்னோடய கசின்ஸ்லாம் வந்திருந்தாங்க வீட்டுக்கு. அதாவது சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக வந்திருந்தாங்க என்னோடய கசின்ஸ்லாம். நைட்டு 12 o'clock வந்துட்டு என்னை இப்படி எழுப்பி விட்டுட்டு வந்துட்டு கேக்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரின்னு சொல்லிட்டு என்னோடய கசின்ஸ் ஃபுல்லும் வந்துட்டு பயங்கர பார்ட்டி. அவங்க எங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக வந்தாங்க. அந்த டைமில் நான் ஒரு 3rd person கிட்ட நான் கன்சீவாக இருக்கேன்னு சொல்லும் போதே அவ்வளோ ஒரு ஜாலியாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு. அந்த டைமில் நான் கேக் கட் பண்ணும்போது நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், செகண்ட் பேபி என் வயிற்றில் இருக்குன்னு நான் சொன்னேன். ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட்ஸ். அந்த டைமில் வந்துட்டு சம்திங் எனக்கு நான் அப்போ ஷரத்துக்கிட்ட சொன்னேன், இவ ரொம்ப ஸ்பெஷல் ஷரத், இவ ரொம்ப ஸ்பெஷல் பாரு, இவளை வந்துட்டு வெளியில் நான் இவ இருக்காங்கிறது சொல்லும் போதே வந்துட்டு இவ்வளோ வந்துட்டு கிராண்டாக இருக்குது. அப்படி பயங்கர சர்ப்ரைஸும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என் கசின்லாம் வந்து என்னோடய வெட்டிங் ஆனிவர்சரிக்கு சர்ப்ரைஸ் பண்ணி அது என்னோடய பேபி ரொம்ப என்ஜாய் பண்ணால் எனக்கு அந்த ஃபீல் இருந்துச்சு. அண்ட் தென் நான் அந்த டைம்லலாம் பேங்க் கோச்சிங் போயிட்டுருந்தேன், படிச்சுட்ருந்தேன். கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக ட்ரை பண்ணிகிட்ருந்தேன். எனக்கு 45 days வந்துட்டு ஹார்ட் பீட் ஸ்கேன் டாக்டர்கிட்ட போகும்போது டாக்டர் சொல்லியிருந்தது ஹார்ட் பீட் நல்லா இருக்குது, ஒரு பிரச்சனை இல்லை, பட் என்னோடய ப்ளசண்டா ரொம்ப வந்துட்டு கீழே இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு இனி ட்ராவல் பண்ணக்கூடாது, கம்ப்ளீட் ரெஸ்ட்டில் இருக்கணும், ரொம்ப ஹெவியான வெயிட்லாம் தூக்காதீங்க அப்படிலாம் என்கிட்ட சொல்லிட்டாங்க. அப்புறம் நான் வந்துட்டு கிளாஸ் போகிறதே ஸ்டாப் பண்ணிட்டேன். ஓகே, ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறமேட்டு கண்டினியூ பண்ணிக்கலான்னு விட்டுட்டேன். ஸ்டடீஸை விட்டுட்டேன், வீட்டிலே தான் இருந்தேன், எங்கேயுமே ட்ராவல் பண்ணல. ஈவன் எங்கள் வீட்டுக்கு கூட நான் போகல. 7 months வரைக்குமே வீட்டிலே இருந்தேன். அப்போ என்னோடய பேபி கேர் தான் நான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தேன். பட் நான் பண்ண ஒரே ஒரு தப்பு என்னன்னு சொன்னால், 3rd month வந்துட்டு அப்நார்மாலிட்டிஸ்னு வந்துட்டு ஒரு ஸ்கேன் இருக்குது, அதை நான் பண்ணலை. ஏன்னா நான் என்ன நினச்சேன்னா, என்னோடய ஃபஸ்ட்டு பேபிக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை, ரொம்ப ஆக்டிவாக இருந்தால், என்னோடய பாடிக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. செகண்ட் கன்சீவாக இருக்கும் போது கூட எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, என்னோடய பாடி ஆக்டிவாக இருக்குது. பட் டாக்டர் ப்ளசண்ட்டாக லோவில் இருக்குதுன்னு சொன்னனால நான் எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிட்டு வீட்டில் இருந்தேனே தவிர நான் ரொம்ப ஆக்டிவாக தான் இருந்தேன். எனக்கு ஒரு பிரச்சனையும் இருந்த மாதிரி எனக்கு தோணலை. ஸோ 3rd month வந்துட்டு அந்த அப்நார்மாலிட்டி ஸ்கேன் நான் வந்துட்டு எடுக்கலை. நான் ரொம்ப பெரிய ஒரு தப்பு பண்ணேன், அதை நீங்கள் பண்ணாதீங்க. அதுக்காக தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன், 3rd month அப்நார்மாலிட்டி ஸ்கேன் எடுங்க. உங்களோட ஃபஸ்ட்டு பேபி க்ரோத் எல்லாமே ஓகேயாக இருந்தாலும் பரவாயில்ல, செகண்ட் நீங்கள் கன்சீவ் ஆனீங்களோ 3rd கன்சீவ் ஆனாலுமே நீங்கள் இந்த 3rd month அப்நார்மாலிட்டி ஸ்கேன் தயவு செஞ்சு எல்லோரும் எடுங்க. இது என்னோட ஒரு ரெக்வெஸ்ட், நான் பண்ண ஒரு தப்பு. அண்ட் தென் வந்துட்டு செகண்ட் சொன்னால் அழுதுகிட்டே இருப்பேன். எனக்கு நிறைய பர்சனல் ப்ராப்ளம் இருந்துச்சு. ஈவன் 4th month அப்புறமேட்டு எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் நிறைய ப்ராப்ளம் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். அந்த டைம்லனா நான் என் ஹஸ்பண்ட் யாருக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணது. ஸோ எங்கள் அம்மா கிட்ட கூடி ஒரு தாட்டி கூடி குறை சொல்கிறதுக்கு எனக்கு வராது. நான் சொல்ல மாட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட அவனை நான் குத்தம் சொல்ல மாட்டேன். ஸோ எங்கள் 2 பேருக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருந்தால் எனக்குள்ளாரே வச்சுப்பேன். அப்போ நான் வந்துட்டு அவ்வளோ அழுதுருக்கேன். அந்த டைம்லலாம் அழுவும் போது என்ன, நைட்டு தூங்க மாட்டேன், ஓவர் திங்க் பண்ணுவேன்.
ஸோ அதெல்லாம் என் பேபிக்கு எஃபெக்டாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனையோ ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதா இருந்தால் ப்ரெக்னென்சி டைமில் தயவு செஞ்சு உங்கள் பேரண்ட்ஸ்கிட்டயோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ யார்கிட்டயாச்சும் சொல்லுங்கள். அது உங்கள் பேபிக்கே நல்லது. யார்கிட்டயாச்சும் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் உங்களோட அந்த பிரச்சனைக்காக. உங்களுக்குள்ளாரே வச்சு அந்த குழந்தைய கஷ்டப்படுத்தாதீங்க. ஸோ செகண்ட் நான் பண்ண தப்பு அது. அழுவேன், ஃபுல்லாக அழுவேன். பின்ன ஒரு 5th மந்தில் வந்துட்டு நான் நிறைய தாட்டி வார்ன் பண்ணிவிட்டு மறுபடியும் அவன் பண்ணும்போது எனக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு நான் வண்டி எடுத்துகிட்டு ஸ்கூட்டி எடுத்துகிட்டு தனியாக வந்துட்டு குருவாயூர் டெம்பிள் வரைக்கும் போயிட்டேன். என்னோடய ஃபஸ்ட்டு பேபியை வந்துட்டு ஹர்ஷு வந்துட்டு அப்போது 4th ஸ்டாண்டர்ட் எல்கேஜி படிச்சுட்டு இருந்தா. அவளை ஃப்ரண்ட்டில் ஸ்கூட்டியில் வச்சுட்டு எனக்கு 5 months நான் கேரிங்காக இருந்தேன். ட்ராவல் பண்ணி நான் குருவாயூர் கிட்டத்தட்ட ஒரு 40 minutes வந்துட்டு ஸ்கூட்டியில் வந்துட்டு ட்ராவல் நான் வந்துட்டு ஸ்கூட்டியை எடுத்துகிட்டு போயிட்டேன். எனக்கு அவ்வளோ கோவம் என் ஹஸ்பண்ட் மேலே. அந்த டைமில் நான் ஸ்கூட்டி எடுத்துகிட்டு நான் போனேன், கோவிலுக்கு தான் போனேன். போயிட்டு நான் வந்துட்டு ஒரு நாள் அங்கே ஸ்டே பண்ணிட்டு யார்கிட்டையுமே சொல்லலை. யார் கால் பண்ணாலும் நான் எடுக்க மாட்டேன். எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. நான் அங்கே போய் வந்துட்டு அந்த கிருஷ்ணன்கிட்ட தான் சொல்லி நான் அழுதேன். எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம், என்னால் தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாமே என் கிருஷ்ணன்கிட்ட சொல்லி நான் அழுதுட்டு நெக்ஸ்ட் டே வந்துட்டு அதுக்குள்ளார என் ஹஸ்பண்ட் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்துட்டு இப்போது கம்ப்ளைண்ட்டுக்கு காணும் அவளை மிஸ்ஸிங். ஏன்னா அவனுக்கும் எனக்கும் நிறைய பிரச்சனை வந்துட்டு தான் நான் வந்துட்டு வீட்டிலேருந்தே இறங்கி போனேன். ஸோ போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு நான் நெக்ஸ்ட் டேவே வந்துட்டேன். குழந்தைய எடுத்துகிட்டு நான் வந்துட்டேன். வந்த உடனே அவனும் அவங்கள ரிலேட்டிவ் 2 பேரும் வந்துருந்தாங்க. ஏமா இப்படிலாம் பண்ணுற, குழந்தை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கல. அப்போ நான் அதுக்கு முன்னாடி 1 week முன்னாடி தான் நான் சொன்னேன். அவங்க அதே கப்பல் கிட்ட தான் நான் சொன்னேன் 1 week முன்னாடி, இந்த மாதிரிலாம் பண்ணுறான், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வந்துட்டு இதெல்லாம் பண்ண வேண்டாம்னு சொல்லுங்கள். அவங்களும் அப்போ தான் சொல்லிட்டு போனாங்க. வித்தின் 1 weekலேயே வந்துட்டு மறுபடியும் அவன் அதை பண்ணான். நைட்டு ஃபுல்லும் கால் பண்ணிவிட்டு என் கால் எடுக்கலை. ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் வந்துட்டு குடிச்சிட்டு வந்துட்டு படுத்திருந்தான். எனக்கு தெரியாது. நான் நைட்டு ஃபுல்லும் கால் பண்ணேன். எனக்கு 9 o'clock 10 o'clock வீட்டுக்கு வந்துடுவேன்னு சொன்னது. நான் நைட்டு ஃபுல்லும் கால் பண்ணுறேன். 2 o'clock 3 o'clockலாம் அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணி கேட்குறேன். ஸோ என் ஹஸ்பண்ட் அங்கே இருக்காங்களா இங்கே இருக்காங்களா அவங்களோட லோக்கல் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் நான் கால் பண்ணி நைட் ஃபுல்லும் கேட்டுட்ருந்தேன். எனக்கு அவ்வளோ கோவம். மார்னிங் ஒரு 6-6:30 ஆகும்போது நான் தான் ஃபஸ்ட் கால் பண்ணுறேன், எங்கே இருக்க என்னாச்சு. அப்போ கூலாக வந்துட்டு என்கிட்ட சொல்கிறாரு சார், நான் வந்துட்டு பஸ் ஏறிட்டேன் வந்துட்டுருக்கேன். அப்போ நான் நைட்டு ஃபுல்லும் ஒரு 30 calls ஆச்சு பண்ணியிருப்பேன், எடுக்கலை. பஸ் ஏறுற அந்த ஃபஸ்ட் எந்திரிச்ச உடனே வேக்கப் ஆகணும், யாருன்னாலும் ஃபோன் பார்ப்பாங்களா. அட்லீஸ்ட் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியிருந்துருக்கலாம். தெரியாமல் வந்துட்டு நான் குடிச்சிட்டு படுத்துட்டேன்டி, சாரிடி, ஏதாச்சும் ஒன்று கேட்டுருந்துருக்கலாம். எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு அந்த டைம்லாம். அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் அழுதுருக்கேன். ஸோ அதெல்லாம் என் குழந்தை வந்துட்டு அனுபவிச்சிருக்கா. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் வந்துட்டு என் குழந்தைய எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கேன்ல வயிற்றில் இருக்கும் போது நான் நினச்சிட்ருந்தேன். அப்புறம் 5th month வந்துட்டு அனாமலி ஸ்கேன் ஒரு 2 daysக்கு அப்புறமேட்டு தான் டேட் வருது. நான் போய் ஸ்கேன் எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் அந்த 5th month ஸ்கேனில் வந்துட்டு என்னோடய ப்ளசண்ட்டாக ஓகேவாக இருந்துச்சு. என்னோடய குழந்தைக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை டாக்டர் சொன்னதுக்கப்புறமேட்டு தான் நான் கொஞ்சம் நிம்மதியாகவே இருந்தேன். ஏன்னா நான் ஒரு 2 days முன்னாடி தான் அவ்வளோ ட்ராவல் பண்ணிவிட்டு அவ்வளோ அழுது அவ்வளோ பண்ணியிருந்தேன். ஸோ 5th month ஸ்கேனில் என் குழந்தைக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னப்போ நான் வந்துட்டு ஓகே கடவுளே கிருஷ்ணா என் குழந்தைய காப்பாற்றிட்டு நினச்சிட்டு இருந்தேன். அண்ட் தென் 7th month லாஸ்ட்டு ஸ்கேனில் தான் வந்துட்டு 3rd trimester ஸ்டார்ட் ஆகிடுச்சு. லாஸ்ட்டு ஸ்கேனில் தான் வந்துட்டு சொன்னாங்க குழந்தையோட க்ரோத் மொத்தம் அப்நார்மலாக இருந்துச்சு. அவளோட ஹெட் வந்துட்டு டிஃப்ரெண்ட் வீக்ஸோடு இருந்துச்சு. அவளோட கைங்காலில் இருக்கிற போனோட க்ரோத் வந்துட்டு 1% கீழே இருந்துச்சு. க்ரோத்தே இல்லை, போன் ரொம்ப வீக்காக இருந்துச்சு. அவள் சர்வை ஆகிறதே கஷ்டம்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு அதை கேட்டப்போ அந்த டைமில் என் ஹஸ்பண்ட் கூட என் கூட இல்லை. அதுக்கு நடுவுலையும் ஒரு ஃபைட்டு நடந்துச்சு. அது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போச்சு. நான் அதெல்லாம் நான் சொல்ல விரும்பலை. அப்புறம் நான் மட்டும் தான் டாக்டர்கிட்ட போனேன். அப்போ டாக்டர் ஸ்கேன் பண்ணப்போ இதெல்லாம் நான் கேட்டப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஓகே வாட் எவர் இட் இஸ். அதுக்கப்புறம் நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு நான் ஒரு ஹாஸ்பிட்டலாக ஏறி இறங்கினேன். என் குழந்தைக்கு எப்படியாச்சு ஏதாச்சும் ஒரு டாக்டர் ஒரு ஸ்கேனில் வந்துட்டு என் குழந்தை ஒன்றும் இல்லை, உங்கள் குழந்தை வந்துட்டு 1 monthல நல்ல நார்மல் டெலிவரியாக ஒரு பிரச்சனையும் இல்லாமல் குழந்தை பிறந்துடும் அப்படின்னு யாராச்சும் ஒரு டாக்டர் சொல்ல மாட்டாங்களான்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலாக ஏறி இறங்கினேன். ஒரு ஹாஸ்பிட்டல் ஏறி இறங்கும் போதும் டாக்டர் என்னோடய ப்ரைவேட் பார்ட்குள்ளார கை விட்டு ரொட்டேட் பண்ணி பார்ப்பாங்க, பேபியோட பொசிஷன் என்னன்னு ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க. அவ்வளோ பெயின் இருக்கும். ஏன்னா டெய்லி நான் ஹாஸ்பிட்டல் ஏரியா இறங்குறேன், டெய்லியும் அவங்க ஸ்கேன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எனக்கு அவ்வளோ ப்ரைவேட் பார்ட்டில் எனக்கு அவ்வளோ பெயின் இருந்துச்சு. பட் இருந்தாலும் என்னோட குழந்த
காப்பாற்றிட முடியாதா? யாராச்சும் ஒரு டாக்டர் என் குழந்தை ஓகே ரெக்கவர் ஆகிடும் சொல்ல மாட்டாங்களான்னு சொல்லிட்டு எல்லா பெயினையும் தாங்கிக்கிட்டேன். பட் ஆனால் என் குழந்தை வந்துட்டு டெலிவரி ஆகி கிடைக்கல. அவள் சர்வே ஆக மாட்டான்னு சொல்லிட்டாங்க. அப்போ வந்துட்டு அதே இன்சிடெண்ட் நான் அவ்வளோ சந்தோஷமாக என்னோடய ஹர்ஷவை சொன்னேன். பட் அதே டைமில் பிறந்தா டாக்டர் நர்ஸ் கொண்டு வந்து எங்கிட்ட தந்தாங்க. ஒரே ஒரு கிஸ் மட்டும்தான் கொடுத்தேன். அப்படியே அது கொண்டு போயிட்டாங்க. அந்த டைமில் நான் கதறி அழுதுட்டுருந்தேன். நான் என்கிட்ட தந்துடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் தாங்க நான் வந்துட்டு நான் டெலிவரி கன்சீவ் நான் வந்துட்டு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் சந்தோஷமாகவோ இருக்கிற ஹாப்பியான மூமெண்ட்ஸும் என் லைஃப்பில் நான் என்ஜாய் பண்ணியிருக்கேன். ரொம்ப தாங்க முடியாத கஷ்டத்தையும் என்னோடய லைஃப்பில் நான் வந்துட்டு அனுபவிச்சிடுங்க. ஸோ அதனால் நான் உங்ககிட்ட இதை சொல்கிறேன். சாப்பிடாமல் இருக்காதீங்க. உங்களுக்கு எவ்வளோ பர்சனல் ப்ராப்ளம் உங்கள் லைஃப்பில் இருந்தாலும் ப்ரெக்னென்சி டைமில் சாப்பிடாமல் இருக்காதீங்க. நல்லா வந்துட்டு சாப்பிடுங்க, எனர்ஜியாக சாப்பிடுங்க. டாக்டர் ஏதாச்சும் சின்ன சின்ன பிரச்சனை இருந்தாலும் நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க. உங்கள் குழந்தைக்கு எதுவும் வந்துட்டு விட மாட்டார் கடவுள். நல்லா ப்ரே பண்ணுங்கள். ரொம்ப பாசிட்டிவான உங்ககிட்ட யார் ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாங்களோ அவங்கக்கிட்ட அடிக்கடி பேசுங்க. சந்தோஷமாக இருங்க, அழாதீங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் மற்றவங்கக்கிட்ட சொல்லுங்கள். நல்லா சாப்பிடுங்க. மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு ஹாப்பியாக இருங்க. நான் அந்த டைம்லலாம் வந்துட்டு என் குழந்தைக்காக சாப்பிடுவேன். பட் அழுதுகிட்டே சாப்பிடுவேன். குழந்தைக்காக சாப்பிடுவேன், அவ்வளோதான். மெடிசன் வந்துட்டு எடுக்கணுமே சொல்லிட்டு எடுப்பேன். எதையுமே நான் வந்துட்டு சந்தோஷமாக பண்ணதே கிடையாது. ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க. ஸோ என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தி வந்துட்டு இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, செகண்ட் கன்சீவாக இருக்கா. அவளோட டெலிவரியில் வந்துட்டு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட்னு சொல்லியிருக்காங்க டாக்டர். ஒரு 2 days முன்னாடி ரொம்ப எனக்கு ஃபோன் பண்ணி அழுதா. நான் சொன்னேன், ஒன்றும் ஆகாது, உன்னோட குழந்தைக்கு ஒன்றும் ஆகாது, நீ நல்லா ஹெல்த்தியாக இரு, நல்லா சாப்பிடு, நல்லா ரெஸ்ட் எடு. மேபி 1 weekல வந்துட்டு அந்த மெடிசன்லாம் தராங்கல்ல, மேபி அவளுக்கு ரெக்கவர் ஆகிடும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அவளுக்காக நான் நல்லா ப்ரே பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸோ உங்களோட ரிலேட்டிவ்ஸோ யாராச்சும் வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக கன்சீவாக இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட ரொம்ப நல்லா பேசுங்க. நல்லா வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அவங்களுக்கு கொடுங்க. அது வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயம். அதனால் அதை வந்துட்டு பண்ணுங்கள், அவ்வளோதான். ஸோ இதை சொல்லிட்டு போகலான்னு தான் நான் இன்றைக்கி வந்தேன். பாய் பாய் காய்ஸ்.